Today we are going to see applications of Gauss law. Already we have seen that Gauss law. So Gauss law அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபார்முலாவோட ரீகால் பண்ணிக்கிடும். Already told you last class. So E is equal to Q by epsilon 0. This is the Gauss law. So Q is the charge enclosed in the surface. And epsilon 0 is the அந்த surface உடைய permittivity அப்படிவாங்களா. ஓகே அதனால. ஸோ இதில் என்ன அப்ளிகேஷன்ஸ் இந்த காஸ் லாவை எப்படி அப்ளிகேட் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் வந்து போன கிளாஸில் என்ன சொன்னேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஒரு ஆர்பிட்ரரி சார்ஜ் கான்ஃபிகரேஷன் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன லா யூஸ் பண்ண போகிறோம்னா கூலும் லாவோ இல்லை காஸ் லாவோ யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஆர்பிட்ரரி சார்ஜ் கான்ஃபிகரேஷன், அதாவது நிறைய சார்ஜ் வைக்குமா Q1 Q2 Q3 இந்த மாதிரி வைக்குமா, இதனால் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணதுக்கு நம்ம கூலும்ஸ் லாவோ இல்லை காஸ் லாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து இன்னொன்று விஷயம் சொன்னேன், சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சார்ஜ் கான்ஃபிகரேஷன் பொசஸ் சம் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி. அதாவது நம்ம சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா சார்ஜ் எங்கெல்லாம் வைக்க, இப்போ A B அப்படின்னு ரெண்டு சார்ஜ், அந்த சார்ஜ் எங்கெல்லாம் வைக்கும் அப்படிங்கிறதா சார்ஜ் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்படி எங்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்றாப்புல சம் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி இருந்ததுன்னா தென் காஸ் லா இஸ் எ வெரி எஃபிஷியன்ட் வே டு கேல்குலேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நீ வைக்கிற அந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு சிமெட்ரி இருந்ததுன்னா உனக்கு வந்து காஸ் லா வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஸோ இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர்னா என்ன அப்படிங்கிறத படத்தை பார்த்துக்கலாம், ஒரு இமேஜினேஷன் கிடைக்கும். இந்த படத்தை A B அண்டு ரெண்டு படம் இருக்குது. ஏல பார்த்தோன்னா ஒரு சம் டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸை சம் டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்டை நோட் பண்ணியிருக்கான். அண்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு லேம்டா அப்படி போட்டிருக்கான். ப்ளஸ்னா என்ன சார் அப்படின்னா சார்ஜ். ஓகே, சார்ஜோடைய அந்த சைன். லேம்டா அப்படிங்கிறதுனா சார்ஜ் டென்சிட்டிம்பாங்க. அது எவ்வளோ ஆனால் இருக்குது அந்த ரூமில் வந்து எவ்வளோ ஆனால் மாஸ், எவ்வளோ ஆனால் வால்யூம், இதை வச்சு டென்சிட்டி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர்லையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பி படத்தை பார்க்க, இந்த ஏ படத்துக்கும் பி படத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது, அதாவது A2 A1 அப்படின்னு எடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், A2 A1 அப்படின்னு ரெண்டு எடுத்து சம் டிஸ்டன்ஸில், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்வாங்க, ஈக்குவலான டிஸ்டன்ஸில் PQ அப்படிங்கிற ரெண்டு பொசிஷன் அண்டு இந்த A2னால அண்ட் A1னால இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆரோ போட்டிருக்காங்களா, ஆரோ போட்டால் உங்களுக்கு அது தெரியும். இப்படி இந்த இருக்கலாம், இந்த வரேன் வரமாட்டேன், ஆரோ போட்டிருக்காங்க. இதில் நடுவில் ஈன்னு என்ன சார் போட்டிருக்காங்கன்னா அது வந்து ரிசல்டன்ட்னால நம்ம E வந்து இப்படி போட்டிருக்கோம். அண்ட் அதுலேருந்து ஆறுங்கிற ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் P பாயிண்ட் எடுத்துகிட்டு அண்டு எஸ் QR அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா படத்தை இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தியரியில் போவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர், லாங் சார்ஜ்டு அது என்னென்ன இன்ஃபினிட்டில் இருக்கிறதுல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். பேசிக் அதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். ஓகே, கன்சிடர் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் ஹேவிங் யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா. அதில் நம்ம லேம்டான்னு ஒன்று சொல்லியிருக்கோம், தட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம்லி லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ சார்ஜ் டென்சிட்டி என்ன சார் இந்த இடத்துலனா சார்ஜ் பர் யூனிட் லென்த்னு அர்த்தம். ஓரளவுக்கு நீளத்தில் எவ்வளோ ஆனால் சார்ஜ் இருக்குது. இப்போ ஒரு யூனிட் லென்த்தில் ஒரு 10 சார்ஜ் இருக்குது அப்படின்னா 10, அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் லென்த்துலையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்கிறது தான் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா அப்படிம்பாங்க. லெட் P be the point located at a particular perpendicular distance or from the wire. ஆல்ரெடி நம்ம படத்தில் பார்த்தோம், ஸ்மால் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் ரேடியஸில் ஒரு பாயிண்டை நான் நோட் பண்ணுறேன், P அப்படிங்கிற கேபிட்டல் Pங்கிற நோட் பண்ணி, ஏன் சார் நோட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் வரும். அந்த Pங்கிற பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த சார்ஜ் ஒரு லாங் ஸ்ட்ரைட் கான்டாக்டில் நமக்கு வந்து சார்ஜ் இருக்குது, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை சுற்றி எல்லா இடத்துலையும் கிரியேட் ஆகும். நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் எடுத்து அதில் நான் பார்க்க போகிறேன். The electric field at the point P can be found using Gauss law. ஆல்ரெடி இதையும் நம்ம பார்த்தாச்சு, Gauss law எப்படி யூஸ் பண்ணோம். ஓகே, இல்லை we choose two small charge elements. எலமெண்ட்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம டோட்டலாக பெரிய லென்த் இருக்காங்களா, அந்த பெரிய லென்த்தை என்ன பண்ணலாம்னா சின்னதாக கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு பெரிய கேக்கை ஒரு சின்ன பீஸாக பெறும். அது சின்ன பீஸாக நான் வந்து சின்ன சார்ஜ் எலமெண்ட் அப்படின்னு இந்த இடத்துல லென்த் எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா, A1 A2 இருந்தால் ஆர் 2 ஸ்மால் சார்ஜ் எலமெண்ட். ஓகேவா? ஓகே, on the wire which are at equal distance from the point P. அதான் இதுதான் அடுத்து முக்கியம். Pங்கிற பாயிண்ட்லேருந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கணும். A1 பக்கத்துலையும் A2 ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது. கரெக்டான இப்போ அவர் வந்து 2 மீட்டர்னா இவரும் 2 மீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கணும். The resulting electric field due to these two charges elements point radially away from the charged wire. இதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன். ஈன்னு போட்டிருப்பாங்க, அந்த மேலேயும் கீழேயும் ரெண்டு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஆனால் ரிசல்டண்டாக நடுவில் போட்டிருப்போம், அது பேர் ரிசல்டன் அர்த்தம்.
ஸோ ரிசல்ட்னு பார்த்தா ரேடியலி அவுட்வேர்ட்ஸாக இருக்கு அட் ஆல் பாயிண்ட்ஸ். கியூலையும் வேறு அவுட்வேர்ட்ஸாக இருக்கு, பிலையும் வேறு அவுட்வேர்ட்ஸாக இருக்கு. அதான் இங்கே சொல்லிடலாம். Radially away from the charged wire and the magnet of electric field is same at all points on the circle of radius r. இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இங்க நம்ம பி கியூ ஆர்எஸ் அப்படி ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கோம். நீ இந்த 4 பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோன்னா சேமா இருக்கும். இந்த மாதிரி சர்க்கிளான ஒரு ஷேப் எடுத்து அதுல நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மெஷர் பண்ணா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னெட் இஸ் ஆர் சேம். ஓகே, அட் ஆல் பாயிண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் தி ஃபிகர். சின்ஸ் த சார்ஜர் ஒயர் ப்ரொசஸ் நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொன்னோம், ஒரு சம் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும், சிலிண்டருக்கு சிமெட்ரி. இந்த இடத்துல பார்த்தா சிலிண்டருக்கு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பிங்கிற படத்தை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி 1.37 போட்டிருக்கேன் பாரு. சிலிண்டருக்குலாம் மாற்றிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு சிலிண்டருக்கு சிமெட்ரி நம்ம யோசிக்க போகிறோம். சிலிண்டருக்கு சிமெட்ரி என்னது? இப்போ நம்ம சிமெட்ரினா என்னது? ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நடுவில் நான் வந்து ஒரு ஒரு கிராஸ் பண்ணி வெட்டுதுன்னு வச்சுக்கோங்க, மேலே இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் சிமெட்ரி. ஓகேவா? லெட் அஸ் சூஸ் ஏ சிலிண்டர் காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ் என்னது? அந்த சார்ஜை சுற்றி ஒரு சிலிண்டரிக்கலா ஒரு சர்ஃபேஸை யூஸ்க்கா, தட் இஸ் காசியன் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் லென்த் எல். அதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும் எல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to find total electric flux. Already we know what is electric flux and what is the formula for electric flux. அப்படிதானே? psi is equal to close to integral of E dot dA. E dot dA general formula. பட் இந்த காசியன் சர்ஃபேஸ்ல நீ வந்து ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். என்னெல்லாம் சர்ஃபேஸ் இருக்கு அவனே குறிச்சிருக்கான். டாப் சர்ஃபேஸ், ரைட்டா? அடுத்து பாட்டம் சர்ஃபேஸ், அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ். அதுலேயே அழகாக குறிச்சிருக்கான். ஸோ நான் இதை வந்து 3 தான் பிரிக்க போகிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். 3த்துக்கு ஃபார்முலா சேம் தான். இ டாட் டிஏ, இ டாட் டிஏ, டி டாட். ஓகே, சரி. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த படத்தில் பார்த்தோன்னா ஒரு நான் சொல்கிற இடத்த நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு டாப் சர்ஃபேஸை பாருங்கள். டாப் சர்ஃபேஸை வந்து ஈயும் எண்ணும் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இ வந்து ரேடியல் அவுட்வேர்ட்ஸ், என் வந்து ரேடியல் அப்வேர்ட்ஸாக இருக்குது. ஓகே, என்னங்கிற யூனிட் வெக்டர்னா ஒவ்வொரு இதுக்கும் யூனிட் வெக்டர் நம்ம போடணும். ஸோ ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் இருக்காங்க, அதேமாதிரி பாட்டத்துலையும் பெர்பெண்டிகுலர் இருக்காங்க. ஆனால் கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் பாரு, போத் ஆர் சேம் டைரக்ஷன், அதாவது போத் ஆர் இன் பேரலல். ஓகே, ஏன் சார் பேரலல் பெர்பெண்டிகுலர்னு என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதா இருக்குது. அதுக்கு தான் டாட் ப்ராடக்ட் தெரியணும். 11th நம்ம டாட் ப்ராடக்ட் படிச்சிருப்போம், ஸ்கேலார் ப்ராடக்ட் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஐ டாட் ஐ அப்படின்னா 1, இதே ஐ கிராஸ் ஐ அப்படின்னா 0 அப்படிலாம் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதை லெட்டர்ஸ் கால். ஓகே, இதில் தட் ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் பேரல் டு ஏ வெக்டார். ஏனா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏனா ஏரியா. ஓகேவா? அதுதான் ஏ வெக்டார் போட்டுட்டு அண்ட் இ டாட் டிஏ. இ டாட் டிஏ அப்படிங்கிறப்ப இங்கே பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கிறனால நான் இ டாட் டிஏவா நான் இடிஏ அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? சார் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், சார் எப்படி இந்த பேரலில் நீங்கள் இ டாட் டிஏ போட? இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் டாட் ப்ராடக்ட் என்ன தரும். இ டாட் டிஏ அப்படின்னா இடிஏ காஸ் தான் தெரியும். பேரல்னா தீட்டா வந்து 0 டிகிரின்னு தெரியும். அப்போ காஸ் 0 வேல்யூ 1. ஸோ இ டாட் டிஏ. ஸோ அப்போ மேலே உள்ள சர்ஃபேஸ் கீழே உள்ள சர்ஃபேஸ், அப்போ காஸ் வந்து 90 போடு, ஏன்னா 90 டிகிரி அவங்க இருக்காங்க. அப்போ காஸ் 90 0. ஸோ பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வரவே வராது, ஒன்லி பேரல் காம்பனண்ட் மட்டும் தான் வரும். ஃபார் த டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் இ டாட் ஏ = 0. ஸோ இப்படி சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஹையர் செகண்டரி வந்தாச்சு. ஓகே, இதெல்லாம் அந்த ஃபார்முலா பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு நம்ம யோசிக்கும். ஓகே, இது எதனால இது 0 வருது, எதனால நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறோம். இப்படி நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியமாக இருக்காது. நீங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு படம் போட தோணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தோணும், அதுக்கு எப்படிலாம் சார்ஜ் எலமெண்ட் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை விட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அப்படியே வளர்க்கும், அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு பாயிண்டில் விட்டுருவீங்க, திருப்பி அது கன்ஃபியூஸ் ஆனோன்னு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ட்ரை டு மேக் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. சரியா? ஓகே, சப்ஸ்டிட்யூட்டிங் வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன். இப்போ நான் இந்த இதாக இந்த ஈக்குவேஷன் போடலாம். ஈக்குவேஷன் என்ன சார் ஈக்குவேஷன்? மேலே 1.63 இருக்குது. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தான் வரும்னு சொல்லியாச்சு. இ டாட் ஏ மற்றெல்லாம் 0 வரும். அப்போ நான் அதை மட்டும் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் இ டாட் ஏ. ஆல்ரெடி வி நோ தட் இ டாட் ஏ அப்படிங்கிறது q enclosed by epsilon 0. திஸ் இஸ் காஸ்லா q enclosed by q enclosed என்னன்னா சார்ஜ் enclosed in the surface. ஓகேவா? அதுதான். Since the magnitude of the electric field for the entire curved surface is constant. அடுத்த வார்த்தை ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்குமா, இ வந்து எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸில் நீ கர்வ்டு சர்ஃபேஸ் எல்லா இடத்தையும் பார்த்தாலும் இ சேமாக இருக்கும். ஸோ நான் இ வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம் அப்படிங்க. அவன் is taken out of the integration. E வந்து E is taken out of the integration and Q enclosed is given by. அடுத்து சார்ஜ் பார்க்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சார்ஜுக்கும் டைமுக்கும் ஒரு ரிலேஷன் உண்டு. நல்ல ஞாபகம் வச்சிருப்பீங்க எனக்கு. இப்போ கரண்ட் அப்படி கேட்டாங்கன்னா கரண்ட் என்னது? I is equal to Q by T அப்படிம்பீங்க, சார்ஜ் பை டைம். ஸோ இதே இடத்துல நான் கொஞ்சம் வேற சார்ஜோட இன்னொரு ஃபார்முலா என்னன்னா Q enclosed. Q enclosed is equal to lambda into L. இது எப்படி சார் கொண்டு வரலாம் அப்படின்னா, lambda அப்படிங்கிறது சார்ஜ் டென்சிட்டி. ஆல்ரெடி நான் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா ஒன்று சொன்னேன், ஒரு டெஃபினிஷன் சொன்னேன், சார்ஜ் பெர் யூனிட்லேருந்து சொன்னேன்.
ஸோ சார்ஜ் பை யூனிட்ல என்ன வந்தோம் Q பை எல் அப்படின்னு வந்தோம் Q பை எல் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எனக்கு Q தான் தேவை அப்போ எல் அந்த சைடு கொண்டு போயிட்டா லாம்டா இன்டு எல் ஸோ வேர் லாம்டா இஸ் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தட் இஸ் சார்ஜ் பெர்சன்ட் பெர் யூனிட் லென்த் ஓகே இப்போ இ டாட் டிஏ போட்டாச்சு இஏ நான் காமனாக எடுத்தாச்சு டிஏ நான் போட்டுட்டு டிஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச Q எங்கே வச்சு எப்சான் 0 இருக்கு Q எங்கே வச்சு போயிடலாம் லாம்டா எல் பண்ணணும் எப்சான் 0 அப்படியே வச்சிருக்கேன் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட்னால நம்ம அப்படியே வச்சிருக்கோம் லாம்டா எல்லாம் மட்டும் வச்சிருக்கேன் ஓகே டிஏ இன்டெக்ரல் டிஏ கர்வ்டு சர்ஃபேஸ் அதாவது டோட்டல் ஏரியா ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸோட ஏரியா தெரியும் நம்மளுக்கே வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அப்படிலாம் 10th மேக்ஸில் படிச்சிருப்பீங்க ஸோ 2πr இன்ட்டு லென்த்து 2πr எல் ஓகே இந்த 2πr போட போகிறேன் இ டாட் டிஏக்கு பதிலாக 2πr எல்னு போட போகிறேன் அந்த சைடு லாம்டா எல் பை எப்சிலான் 0 இருக்குது இது எதெல்லாம் காமனாக கேன்சல் ஆகும் எல்லும் கேன்சல் ஆகும் ஓகே வேறு எதாவது கேன்சல் ஆகுமா வேறு எதுவும் கேன்சல் ஆகும் 2πr மட்டும் இருக்கும் அந்த சைடு கொண்டு வந்துருங்க ஸோ ஈஸ் கூட 1/2π எப்சிலான் 0 lambda by r this is the equation number 1.66 okay in vector form இது வெக்டர் ஃபார்ம் பிசிக்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் ஒரு வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2π எப்சிலான் 0 ஓகே ஆகி வெக்டர் போட முடியாது லாம்டாக்கு போட முடியாது ஆருக்கு போட முடியாது பக்கத்துல ஆருக்கோடைய யூனிட் வெக்டர் ஆர் கேப் அப்படின்னு போட்டா தட் இஸ் கால்ட் அஸ் வெக்டர் ஃபார்ம் இது கண்டிப்பா போடணும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் வரும் சார் நான் 1.66 ஈக்குவேஷன் விட்டுறலாமா விடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பை ஃபிசிக்ஸ்ல நம்ம வந்து கரெக்டாக எழுதும்போது இந்த வெக்டர் ஃபார்ம்லையும் சேர்த்தலாம் அதுக்கு தான் அவங்க புக்லேயே போடுறாங்க இல்லைன்னா அவங்க ஏன் போட போறாங்க ஓகே The electric field due to the infinite charged wire depends on 1/r rather than 1/r square. என்ன சார் அர்த்தம்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1/r தான் இருக்கும் 1/2π எப்சிலான் எல்லாத்தையும் விட்டு 1/r தான் இருக்கு 1/r ஸ்கொயர்னு இல்லை ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு இன்ஃபினிட் சார்ஜ்டு ஒயர் எப்படி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா 1/r தான் டிபெண்ட் பண்ணிருக்கு 1/r ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரியா Okay, equation 1.67 indicates that the electric field is always along the perpendicular direction r vector to wire. Equation 1.67 equation என்ன சொல்லுது அப்படின்னா electric field is always along the perpendicular direction to wire. Wireக்கு perpendicular direction இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In fact, if lambda is greater than 0, lambda greater than 0, அதாவது சார்ஜ் டென்சிட்டி lambda 0 ஓட அதிகமா இருந்ததுன்னா then E points perpendicularly outward from the wire. E வந்து எப்படி இருக்கும்னா ஒயருக்கு பெர்பெண்டிகுலர் அவுட்வேர்டா இருக்கும் சப்போஸ் லாம்டா இஸ் லெஸ் தென் 0 இருந்தா E பாயிண்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் இன்வெர்ஸ் பட் டைரக்ஷன் யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் பார்த்தா மைனஸ் ஆர் கேப் ஏன்னா வெளியில போனா பிளஸ் ஆர் கேப் உள்ள வந்தா மைனஸ் ஆர் கேப் அவ்வளவுதான் அண்ட் ஈக்குவேஷன் 1.67 ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் an infinite long charged wire for a charged wire final length இப்போ 1.67 ஈக்குவேஷன் நான் எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னா infinite long charged wire இருக்கு சப்போஸ் நான் finite length குறிப்பிட்ட லென்த்துக்கு நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா the electric field need not be radial at all points ஸோ அப்போ ஃபைனட் லென்த்தை நீ எடுத்துட்ட அப்போ 10 மீட்டர் சார் ஒயர் தான் சார் எடுத்துருக்கேன் இல்லை நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க முடியுமா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இஸ் நாட் பி அ ரேடியல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்லும் ரேடியலாக இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க லாங் சார்ஜ் இன்ஃபைனைட் ஒயரில் மட்டும் எல்லா பாயிண்ட்லும் ரேடியலாக இருக்கும் ஃபைனட் லென்த்ல ரேடியலாக இருக்காது however equation 1.67 for such a wire is taken approximately true around the midpoint of the wire and far away from the both ends of the wire ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.6 ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணலாம் சச் ஒயர் இந்த மாதிரி ஒரு ஃபைனட்லேருந்து ஒயர் மாதிரி எடுக்க அப்படின்னு வச்சுக்கோங்க இட்ஸ் டேக்கன் அப்ராக்சிமேட்லி ட்ரூ அரௌண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஒயர் அந்த ஒயரோடைய மிட் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அண்டு ஃபேர் அவே ஃப்ரம் த போத் எண்ட்ஸ் ஆஃப் த ஒயர் அப்படின்னு போட்டிருக்கான் ரெண்டு எண்ட்லையும் ரொம்ப ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் இது வந்து கூட அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் மேலே உள்ள வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெர்பெண்டிகுலர் இன்வெர்ஸ் மைனஸ் லாம்டா கேப் அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளேன் ஷீட்டோட படத்தை பார்த்துக்கணும் இந்த இருக்கலாம் ஒரு காசின் சர்ஃபேஸ் ஊரில் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் ஒரு பிளேனர் ஷீட் வச்சுருக்காங்களா இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு இன்ஷியலாக சில இதை சொல்லிடுறேன் சார்ஜ் பிளேனர் ஷீட்டில் சார்ஜ் வந்து ++ போட்டுருக்கேன் ஓகே டிஏ அப்படின்னு ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் இருக்குது காசின் சர்ஃபேஸ் ஒரு இடத்துல மற்ற ரெண்டு எண்ட்லையும் பார்த்தோன்னா பேரலாகவே இருக்குது அண்ட் ரெண்டு பாயிண்டை குறிச்சிருக்கேன் பி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பிளேனார் ஷீட்டோடைய ஆரிஜின்லேருந்து ஒரு எண்டை வந்து நான் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன் ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கன்சிடர் இன்ஃபினிட் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜஸ் வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா போன இடத்துல போன இதில் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா சார்ஜ் டென்சிட்டி பார்த்தோம் இந்த இடத்துல யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அங்கே லேம்டான்னு இருப்போம் இங்கே சிக்மா வச்சுருப்போம்
அப்போ இங்கே என்ன சார், அங்கே லென்த்து, இங்கே ஏரியா. ஸோ சார்ஜஸ் பெர்சன்ட் பெர் யூனிட் ஏரியா, அதுதான் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ஓகே, லெட் பி பி த பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சீட். ஆருங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட்டை வச்சுருக்கான். ஓகே, அவ்வளோதான். சின்ஸ் அ பிளேன் இஸ் இன்ஃபினிட்லி லார்ஜ், அந்த நம்ம வந்து பிளேனை வந்து ஒரு இன்ஃபினிட்லி லார்ஜாக வச்சிருக்கனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நீ பார்க்குற, எங்கே பார்க்குற, அந்த பிளேன்லேருந்து ஈக்குவலான எல்லா பாயிண்ட்டையும் எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக இருக்கும். பிளேன்லேருந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸில் நீ பார்க்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, அண்ட் ரேடியலி டைரக்டட் அவுட்வேர்ட்ஸ் அட் ஆல் பாயிண்ட் சேமாக இருக்கும். அதே நேரத்தில் டைரக்டட் அவுட்வேர்டாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம போன டாப்பிக்கை படிச்சிங்களா, அதே தான். ஈக்குவலான டிஸ்டன்ஸில் நீ பார்க்கும்போது சேமாக இருக்கும், அதே நேரத்தில் அவுட்வேர்டாக இருக்கும். ஓகே, a cylindrical Gaussian surface of length 2r and 2 flat surface of each area A is chosen such that the infinite plane sheet passes perpendicular through the middle part of the Gaussian surface. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் நினச்சிக்கோ. அந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் லென்த் 2r, ஏற்கனவே இங்கே ஆர் போட்டிருக்கான், ஒரு சைடு ஆறு, இன்னொரு சைடு ஆறு. ஸோ டோட்டலாக இங்கே ஆரிஜின்லேருந்து நம்ம பிக்கும் ஆரிஜின்லேருந்து பி டேஸ்க்கும் ஆர் அப்படிங்கிற 2r டிஸ்டன்ஸ். ஓகே, 2r லென்த் அண்ட் 2 flat surface of each of area A chosen such that. அப்புறம் என்ன சொன்னா, ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் சொல்றான். அந்த ஃபிளாட் சர்ஃபேஸோடைய முன்பக்கம் பின்பக்கம் ஏரியா எப்படி இருக்குன்னா ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈச் ஆஃப் ஏரியா ஏ. அதை எப்படி சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா, அதை வந்து ஒரு இன்ஃபைனைட்டா பிளேன் ஷீட்டாக சூஸ் பண்ணி அதை வந்து இந்த காசியன் சர்ஃபேஸில் பெர்பெண்டிகுலரா அப்படியே ஒரு கட் பண்ணுற மாதிரி, காசியன் சர்ஃபேஸ் எடுத்து இந்த பிளேன் ஷீட்டால் கட் பண்ணுற மாதிரி, அதை கரெக்டாக மிடில் பார்ட்டில் கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்கணும். ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ டாட் டிஏ. இதுலேயும் 3 சர்ஃபேஸ் இருக்கா அப்படின்னா நீ சார் டாப் அண்ட் பாட்டம் அப்படி போடுறோமா, அப்படி வேண்டாம். அதுக்கு பதிலாக பி டேஸ் பி அப்படின்னு போட்டுக்கலாம். அதுதான் இங்கே போடுறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் இ டாட் டிஏ. டாப் சர்ஃபேஸ் பதிலாக சும்மா அங்கே டாப்பு, இப்போ இங்கே எது டாப்பு எது பாட்டு சொல்ல முடியாது, ஒன்று புரியக்காண்டி சொல்லலாம். டாப் சர்ஃபேஸ் நான் பி அப்படின்னு சொல்லிச்சுக்கேன். இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் பி ஆஃப் இ டாட் டிஏ அண்ட் இதுமாதிரி பாட்டம் சர்ஃபேஸ் பி டேஸ், அதாவது இ டாட் டிஏ. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம், கியூ இன்க்ரீஸ் பை எப்சிலான் 0 சொல்ல போகிறோம். ஓகே ஓகே ஃபைன். The electric field is perpendicular to the area element at all points on the curved surface and is parallel to the surface area at P and P dash. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்குறியா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கும் எந்த எலமெண்ட்டில், அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான். கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த ஏரியா எலமெண்ட்டும் பெர்பெண்டிகுலர் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பியோடைய இடத்துலையும் சரி பி டேஸோடைய இடத்துலையும் சரி பேரலாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக படத்தை பார்த்தாலே நீ அழகா யூ கேன் ரைட். அடுத்து இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ டாட் டிஏ இ டாட் டிஏ. சார் இதில் கர்வ்டு சர்ஃபேஸோடைய இதை நீங்கள் எழுதலையே அப்படின்னு கேட்கலாம். அது நான் திருப்பி எழுத வேணாம். இ டாட் டிஏ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ காஸ் 90 வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால அதை விட்டுட்டான். ஸோ பி அண்ட் பி டேஸ் மட்டும் எழுதனா போதும். தட் இஸ் ஆல் ஈக்குவல் டு ஈக்குவ என்க்ளோஸ் பை எப்சிலான் 0. சின்ஸ் த மேக்னிட்யூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தீஸ் 2 ஈக்குவல் ஃபிளாட் சர்ஃபேஸ் இஸ் யூனிஃபார்ம். என்ன அர்த்தம், இதோட அர்த்தம் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த 2 ஈக்குவலான ஃபிளாட் சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக இருக்கும். அப்படிதானே, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எங்கே பார்க்குறோம், அந்த ஒரு பிளைன் ஷீட் எடுத்து அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளைன் ஷீட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபிளாட் ஷீட்டில் ஃபிளாட் சர்ஃபேஸில் ஈக்குவலாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா, இ இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் த இன்டகிரேஷன். அது ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்கிறனால நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். அண்ட் கியூ என்க்ளோஸ்டு பை போனதில் என்ன கண்டுபிடிச்சோம், லேம்டா இன்ட்டு எல்லுன்னு கண்டுபிடிச்சோம். ரிமெம்பர், கொஞ்சம் திங்க் அபவுட் லேம்டா இன்ட்டு எல். ஸோ இங்கே வந்து லேம்டாக்கு பதிலாக சிக்மா, எல்லுக்கு பதிலாக ஏரியா, சிக்மா இன்ட்டு ஏ. ஸோ அடுத்து பாருங்க 2E அண்ட் இன்டகிரல் ஆஃப் டிஏ சிக்மா ஏ எப்சிலான் 0. இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வரும், சார் 2E எப்படி சார் வருது, இ வந்து இங்கே காமனாக எடுக்கீங்க அப்படின்னு தானே வரும். இங்கே ஒரு இந்த இடத்துல பாருங்கன்னா, அதாவது 1.69ல் இ டாட் ஏ ஒரு ஈயை வெளியில் எடுத்துரு. இங்கே பி டேஸ்லையும் ஒரு ஈயை வெளியில் எடுத்துரு. இந்த 2 ஈயும் ஒன்று தான், அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ். அதனால எக்ஸ் பிளஸ் எக்ஸை நான் வந்து 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சில பேர் டோட்டலாக காமனாக எடுக்கணுமோ அப்படின்னு நினைக்காங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இங்கே இன்டகிரல் மாதிரி இருக்குது, இங்கே பி அண்ட் பி டேஸ் அப்படி மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒரே ஆளாக இருந்தால் நீ வந்து நான் டோட்டலாக இ எடுக்கலாம். இங்கே 2 பேரும் வேற வேற ஆள், அதனால நீ வந்து 2E அப்படின்னு தான் போடணும். 2E இன்டகிரல் ஆஃப் பி டிஏ அண்ட் சிக்மா ஏ பை எப்சிலான் 0. சரி, இங்கே வந்து நான் ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல 2E இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் பி தான் போட்டிருக்கேன், பி டேஸ் போடலை. ஏன் போடலை அப்படின்னு ஜஸ்ட் திங்க் அவுட், அதாவது திங்க் பண்ணி பாருங்க. ஏன் பி டேஸ் போடல,
ஏன் பி மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அந்த அந்த டாப்பிக்கை லேஸ் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சிக்மா ஏ பை எப்சான் ஜீரோ த டோட்டல் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் எதர் அட் பி ஆர் பி டேஸ். ஒன்று இந்த டோட்டல் ஏரியா பார்க்க போகிறோம். எந்த இடத்துல பிலையும் பார்க்கலாம் இல்லை பி டேஸ் பார்க்கலாம். ரெண்டுமே சேம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டலாக இன்டெக்ரலாக பி டிஏ வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸிமம் படிச்சுப்பீங்க. இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டெக்ரல் அந்த டியும் கேன்சல் ஆகி ஏ அப்படின்னு ஒரு மனப்பாடம் பண்ணக்கண்டி அப்படி சொல்லிப்பாங்க சரியா. ஸோ இன்டெக்ரலும் டிஏ நீங்கள் கேன்சல் பண்ணால் வெறும் ஏ மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஹென்ஸ் 2e அந்த இன்டெக்ரல் டிஏ பை ஏ போட்டுருவே. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா சிக்மா ஏ பை எப்சிலான் ஜீரோ. எனக்கு என்ன தேவைன்னா தான் தேவை. இந்த 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 டாபிக்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கடைசி வரைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E தேவை. ஸோ சிக்மா பை 2 அந்த 2 இந்த சைடு கொண்டு வந்து 2 எப்சிலான் ஜீரோ இன் வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம் நான் சொன்னா யூனிட் வெக்டர் போடணும்னு சொல்லிட்டு அதனால n கேப் அப்படின்னு போட்டுக்கோ அவ்வளோ. ஹியர் n இஸ் த அவுட்வேர்ட் யூனிட் வெக்டார் நார்மல் டு த பிளேன் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னங்கிற ஒரு யூனிட் வெக்டார் அவுட்வேர்டாக இருக்கு, அந்த பிளேனுக்கு நார்மலாக இருக்கு. நார்மல்னா என்ன சொல்லுவோம் பெர்பெண்டிகுலர் சொல்லியா அந்த மாதிரி இருக்கு. Note that the electric field due to the infinite plane sheet of charge depends on the surface charge density and is independent of the distance of. ஃபைனலா 1.70 ஈக்குவேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா 1.71 ஈக்குவேஷன் எது பார்த்தாலும் ஓகே. இதுல சிக்மா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த சைடு என்ன இருக்கு, சிக்மா எப்சிலான் ஜீரோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆறுங்கிற டேமே இல்லை. ஆனா இன்ஃபினிட் லாங் சார்ஜ் பை 1/r வரும். மேல பார்த்த அந்த டாபிக்ல பார்த்தோன்னா 1/r வரும். பட் பிளேன் ஷீட்ல r does not depend. ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் r பட் டிபெண்ட் ஆஃப் சிக்மா. ஓகே. The electric field will be the same at any points further away from the charged plane. அதாவது சார்ஜ் பிளேன்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற அத்தனை பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். அண்ட் 1.71 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இஃப் சிக்மா இஸ் கிரேட்டர் தான் ஜீரோ. போன இடத்துல பார்த்தோம் ஞாபகா லாம்டா இஸ் கிரேட்டர் தான் ஜீரோ. அதே மாதிரி சிக்மா இஸ் கிரேட்டர் தான் ஜீரோ. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் பி along outward perpendicular to n drawn to the plane. அதாவது என்ன சொல்றான், சிக்மா சார்ஜ் டென்சிட்டி அந்த ஏரியா டென்சிட்டி இருக்கலாம். ஸோ அது வந்து லேண்டா சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இருந்ததுன்னா அந்த பிங்கிற பாயிண்ட்ல அட் எனி பாயிண்ட் பி ஓகே அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா இஸ் அலாங் அவுட்வேர்ட் பெர்பெண்டிகுலர் என் கேப் டிரான் டு த பிளேன் அப்படி போடுறோம். இதுவே சிக்மா இஸ் லெஸ் தென் ஜீரோ இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் இன்வெர்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். பிளேனுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அவுட்வேர்ட்ஸ். இந்த இடத்துல பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இன்வெர்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த யூனிட் வெக்டரை நம்ம மாற்றணும் மைனஸ் என் கேப் அப்படின்னு மாற்றணும். ஓகே அவ்வளோதான். அண்ட் ஃபார் ஏ ஃபைனல் சார்ஜ் பிளேன் சீட் போன டாப்பிக்கில் பார்த்தோமா இன்ஃபைனட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபைனல் சார்ஜ் லென்த்துக்கு. ஸோ இங்கேயும் அதுமாதிரி என்ன சொல்லலாம் ஃபைனல் சார்ஜ் பிளேன் ஷீட்ஸ் அப்படிங்கும் போது the equation 1.71 equation approximately true only in the middle region of plane and at points far away from the both ends அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன இதே மாதிரி தான் அது வந்து என்ன சொல்லலாம் மிடில் ரீஜன்லேருந்து பார்க்கணும். அண்டு அது வந்து என்ன சொல்லலாம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி அவே ஃப்ரம் த அந்த ரெண்டு எண்ட்லேருந்து ரொம்ப தள்ளி எடுக்க சொல்லியிருக்கான். இவ்வளோதான் இதோட மீனிங். சரியா? இது இந்த கிளாஸில் இவ்வளோ வேணால் போதும். ஓகே.